Hey செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான சப்பான ஒரு சம்பவமான ஒரு யாரு சம்பவம் ஆக்சுவலா நானா வாய் கொடுத்து மாட்டிட்டேங்க நான் வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டேன் தெரியாம ஒரு முறை கேட்டேன் அது எவ்வளவு கஷ்டம்னு புரிய வைக்கிறது நம்மளோட கடமை இல்ல அதாங்க இந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க இதுக்கப்புறம் நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போவோம் வந்து என்னன்னா வந்து அனுவோட பிரா போட்டுட்டு நான் வந்து இருக்கணும் இதுல அடுத்து என்ன ஒரு முக்கியமான சேலஞ்சிங்கான விஷயம்னா நான் வீட்டுல கூட இல்ல இன்னைக்கு நாங்க பெங்களூர் போயிட்டு இருக்கோங்க பெங்களூர் நான் தான் நியூ இயர் யோயோக்காக போயிட்டு இருக்கோம் சரி இவன் என்ன சொன்னா எடுக்கிறதா எடுக்கிற அப்படியே பெங்களூர் போகும்போது கேட்டேன் நீ தான் ஒரு பெரிய கெத்தான மாசான அப்படின்னா சரி எடுத்து காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன் 24 மனதுன்னா அவ்வளவுதானே போட்டு காட்டுறேன் ஈஸியா சும்மா போட்டுட்டு இருந்தா ஓகே டிரைவிங்ல எல்லாம் ப்ரா போட்டுட்டு ஓட்டணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வந்து இந்த சேலஞ்ச் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்றது உங்களுக்கு தெரியணும் ரொம்ப நேரம் பேசுறோம்னு அப்படியே ஓடிட்டாதீங்க பேசிக்கா வந்து இவங்களோட கஷ்டங்கள் என்னன்றது நம்ம ஈஸியா கலாச்சிடுறோம் இதுதானே அதானே அப்படின்னு சொல்றோம் பட் அது வந்து நம்ம போட்டு அதாவது அதை வியர் பண்ணி உண்மையிலே அதுல என்னதான் சேலஞ்ச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் நம்ம ஒய்ஃப் இருக்கட்டும் அம்மா ஆகட்டும் பொண்ணு அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே இந்த விஷயத்த அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்க இல்ல அது வந்து போட்டுட்டு இருந்தா என்னதான் நடக்குதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஓரளவுக்கு அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்காகத்தான் நான் இதை பண்றேன் பட் இதோட நான் ஃபீட்பேக் என்ன எப்படி இருந்துச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது லாஸ்ட்ல தான் சொல்லுவேன் அதுக்குள்ள அப்படியே போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும் அதனால மறக்காம நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள ஆக்சுவலா நாங்க வந்து இப்ப டிராவலுக்கு எல்லாமே பிளான் பண்றதுல வீடு அப்படி கொஞ்சம் அப்படி இருக்கு அதெல்லாம் கண்டுக்காதீங்க எனக்கு வந்து 2 ஆப்ஷன் கிடைச்சிருக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பூ போட்ட பிரா இன்னொரு ஆப்ஷன் வந்து நார்மல் பிரா சரி இருக்கு அந்த நார்மல் பிராவுக்கு நான் ஓரம் போட்டுட்டு பூ போட்ட இதான் வேர் பண்ண போறேன் ஆக்சுவலா உண்மையில சொல்லணும்னா ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன் ரொம்ப படபடப்பா இருக்கு எப்படி இருக்கு போல எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் இதை வேர் பண்றேன் இருங்க வரேன் போட்டு வரேன் உள்ளதான் இருக்கும் ஓகே ஆனா இது வந்து ஒரு மாதிரி இப்ப நம்ம வந்து சேலஞ்ச்ல இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல நம்ம இப்ப பெங்களூர் போயிட்டு இருக்கோம் ஒரு வெக்கேஷன் நியூ இயர் ட்ரிப் அப்படி கூட சொல்லலாம் ஸோ இப்போ வந்து எங்க ஆள் வந்து ப்ரா போட்டுட்டு இன்னைக்கு ஃபுல் நாள் இருக்க போறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ அப்படியே அந்த ப்ரா போட்டுட்டே அவங்களுக்கு ட்ரை பண்றது எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம் சேலஞ்ச் ஆரம்பிச்சு ஒரு 1 hour கிட்ட போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுதான்னு தெரியல அண்ணன் போட்டிருக்கு எங்க இருக்கு ஸோ போட்டிருக்கேன் இது வந்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை விட அப்படி யாரோ வந்து அப்படி கட்டி அப்படி புடிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க டைட்டா இழுத்து நெஞ்சுக்கிட்ட வந்து இப்படி புடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு காத்து போல ஒரு மாதிரி இருக்கு ஆனா இப்போ 1 hour தான் ஆயிருக்கு அதுக்குள்ள இவ்வளவு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண நல்லா இருக்காது அதனால நான் வந்து மேனேஜ் பண்ணி பண்ணிருக்கேன் 2 பேரும் சாப்பிட்டோம் 3 பேரும் வழியிலே சாப்பிட்டோம் ஒரு சின்ன கடையில சாப்பிட்டோம் ஃபேவரட்டான என் கடை இப்போ வந்து நம்ம வீடியோ போயிட்டே இருக்க போகுது ஸோ நம்மளோட ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பாப்பீங்க சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிருக்கேன் அது வந்து பாப்பீங்க ஸோ ஜாலியா நம்ம வீடியோ பாருங்க ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு வச்சு ஜாலியா இருக்குன்னு நினைச்சேன் நானு ஜாலியாவா வேர்க்குது உள்ள ஃபுல்லா ஃபேன் வச்சுக்கிறியா ஃபேன் வச்ச மாதிரி ஒரு ப்ரா நம்ம வந்து டிசைன் பண்றோம் ஆமா உள்ளேயே ஃபேன் சுத்துச்சுன்னா அப்படியே நமக்கு அப்படியே அந்த நெஞ்சுக்கிட்ட எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும் இதெல்லாம் வந்து சென்சார் கட் உங்களுக்கு என்னடா ஆச்சு ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு ஃபேன் வச்ச பிரா வேணும்ன்றது பல ஊர்ல நம்ம பேசியிருக்கோம் நம்ம பல ஊர்ல போய் பேச போறோம் ஓகே ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க நம்ம வீடியோ கண்டிப்பா மற்றபடியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூருக்கு போறோம் இல்லையா பெங்களூருக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா வந்து ஒரு பிளானும் இல்ல என்ன பண்றதுனே தெரியல பெங்களூருக்கு போனா வந்து கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் அப்படியே அனு வந்து லூலு மால் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நந்தி ஹில்ஸ் நம்ம பார்த்ததில்ல நந்தி ஹில்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ இயருக்கு பார்ட்டிக்கு ஒரு புக்கிங் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டி புக்கிங் வந்து நம்மள மாதிரி இன்னொரு ஃபேமிலியும் அங்கே வராங்க ஸோ லாஸ்ட் இயர் நம்ம போனோம் இல்லையா அதே மாதிரி சிமிலர் பார்ட்டி தான் இது ஸோ அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ண போறோம் ஸோ அது வந்து 5 star ப்ராப்பர்ட்டி இதுவுமே ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் 5 star நம்ம தங்கியிருக்கோம் ஆல்ரெடி இது செகண்ட் டைம் இருந்தாலும் சீன் போடுவோம் இல்லையா லைக் சீன் போட்டு அப்படியே நம்ம ஜாலியா இருப்போம் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து சாரி நியூ இயர் எல்லாருக்குமே வந்து நியூ இயர் விஷஸ்
ஏன் இப்படி வளர்றேன்? நம்ம வந்து Advance New Year wishes. எல்லாருக்குமே அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். இந்த வீடியோ அப்புறம் பாக்குறீங்க, நியூ இயர்க்கு அப்புறம் பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு நியூ இயர் வாழ்த்துக்கள். பாலா வித் அனு சேனல் வந்து நானு பாலா அனு ஆரான எல்லாரும் சொல்லிக்கிறோம். அதான் நானு பாலா, நீதான் பாலா. நானு பாலா இப்படி வரும் வீடியோ கரெக்டா கட்டுவிட்டா ஒன்னும் ஃப்ளோ ஆகல, அதுல வந்து வரும். சரி, ஓகே. சரி. 15 minutes later. யாரோ ஜாலியா இருக்காங்கல்ல. நான் ஒரு பெண்மையை உணர்றேன். டான்ஸை நிறுத்தி விட்டாய் பாலச்சந்தர். நீ எங்க நீ ஏதோ உன் பொண்ணு பண்ணிச்சேன் அப்படின்னு ஆரம்பிச்ச. ஆமா ஆமா, காப்பி ரைட்ஸ் வந்துருங்க, காப்பி ரைட்ஸ் வந்துரும். என்ன பண்றீங்க நீ நியூ இயர்க்கு? நியூ இயர்க்கு வந்து பார்ட்டி இல்லையா, ஒரு 4 ஸ்டெப்ஸ் போடணும். வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே வரேன். வண்டி ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? இவன் பண்ணுவான் பாருங்க. எப்படி இந்த பிரா போட்டதுல ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் ஆடலங்க, அதோட ஆட்டு சை, அதிகமா பேசாதீங்க. ஐட்டம் டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஐட்டமா? ஸோ இப்போ நான் வந்து சேலஞ்ச் ஆரம்பிச்சு ஒரு 2 hours ஆகுதுங்க. ஜென்யூனா சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி கஷ்டம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நெஞ்சு கிட்ட பின்னாடி இருந்து யாரோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் செஸ்ட் ஃபுல்லா அப்படியே வேர்க்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்ட் நினைக்கிறேன். பிராவா என்னன்னு தெரியல, ஒரே வேர்க்குது உள்ள. நீ என்ன காஸ்ட்லியா போட்டாலும் இப்படிதான் இருக்கும். எனக்கு என்ன வருத்தம்னா, என் பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கேர்ள்ஸ்லாம் வந்து அவங்க போட்டுட்டே இருக்காங்க போது கஷ்டமா இருக்கு. அப்படிதான் நேச்சர் போல. ஐ ஃபீல் பேட், பட் ஓகே, இட்ஸ் நேச்சர் கால், ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். என்ன அவள்தான் கண்டென்ட் போ. Meanwhile. ஹாய், நாங்கள் இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பேர் என்னன்னு தெரியல, போகிற வழியில இருந்துச்சு. ஹோட்டல் மேனகா. ஹோட்டல் மேனகா. பாலாக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். I'm actually very happy to be today with all the. நீங்களாம் நினைப்பீங்க நான் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கேன், பிராங்க் பண்றேன், சப்போர்ட் இருக்கேன். தெரியுது தெரியுது. பட் பரவாயில்ல, மேனேஜபிள் தான். ரொம்ப ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் மேனேஜபிள் தான். நான் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆகிட்டு வந்தேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அநேகமாக பெங்களூர் போயிட்டு நான் லேட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பின்னெல்லாம் இருடும் பின்னாடி. சரி, என்ன ஆர்டர் பண்ணீங்க? சிக்கன் லாலிபாப், மட்டன் ஃப்ரை, 2 மீல்ஸ், சோறு. அடுத்த 3 days கண்ட்ரோலே கிடையாது, வெறும் சோறு சாப்பிட்டு நல்லா பெரிய தொப்பை வர வைக்க போகிறேன். அதான் வீட்டுக்கு வந்து அழுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், அழுதுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. என்ன பண்ண போற? கருப்பு பொடி போட்டு நெய் போட்டு டயட்டு மீல் சாப்பிடுவேன். நான் மீல்ஸ் எப்போ சாப்பிடுவியா? உண்டே வர போறானு நீ 2 நாள்ல. அட மலக்குறங்க. மக்களே, நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு என்ன வண்டி ஓட்ட விட்டாங்க. 2 பேருக்கும் வண்டி ஓட்ட தெரியாது. நல்லா பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு வராங்க. இது என்ன கொடுமைனா, என் பொண்டாட்டி பாட்டு பாட அதை நான் கேட்டுட்டு எனர்ஜெட்டிக்கா நான் வண்டி ஓட்டணுமா? அப்பதப்பா பாடுறா பாட்டு, ஒரு பாட்டுக்கு லிரிக்ஸ் தெரியல. நான் கரெக்டா தான் பாடுறேன். நீட்டா நாக்க லொலவா பண்றாலே தவிர ஒரு லிரிக்ஸ் தப்பா பாடுறது. அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம சேலஞ்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. லிட்டரலா சொல்றேன், போட்டு வந்து ஒரு 6 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு அது அப்படியே கட் பண்ணுது ஸ்கின் சீரியஸா. பிளஸ் நமக்கு வேற லாட் மசில் இருக்கா, இங்க பாருங்க. அந்த லாட் மசில் ஓபன் பண்ணணும்னு வச்சுங்க, அப்படியே சொல்ல முடியல. எல்லாம் யாருக்காக? இந்த நாட்டுக்காக. நீங்களாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. பைத்தியம் மாதிரி பேசுற பைத்தியக்காரன். யாரு பிச்சைக்காரி? பிச்சைக்காரி இல்லடி, அவ லட்சக்காரி. பாத்தீங்களா? அடிச்சுட்டா.
அவ என்ன அடிச்சுட்டா. அவ அணு வயிற்றுல தகிடதம் பண்ணிட்டான். காஃபி குடிக்க வந்தோம். காஃபி குடிச்சிட்டு இப்போ திரும்ப பெங்களூர் 2 ரூம் பெங்களூர் போயிட்டு இருக்கோம். இந்த ரூம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஒரு சுமாரான ரூம் தான், ரொம்ப ரூம்க்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணுறதா இல்லை. ஒரு 1000 ரூபாய் 1500 தான் அந்த ரூம். நாங்கள் தங்கிட்டு அடுத்து லூலு மால் போகிறோம். இந்த வீடு கண்டினியூ ஆகும். லூலு மால்லையும் ப்ரா கண்டினியூ ஆகும், சேலஞ்ச் கண்டினியூ ஆகும். லூலு மால்லையும் கண்டினியூ 24 ஹவர்ஸ் மட்டும். ஏமாத்த பாக்குறியா? மக்களை ஏமாத்த பாக்குறியா? உனக்கு ஆக்சுவலா வலிக்கும் அந்த இடத்துல, அப்படியே பேட்சஸ் மாதிரி ரத்தம் கட்டிக்கும். எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த சேலஞ்சை முடிச்சு நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? பாத்துட்டோம். ஏமாத்த மாட்டேன், இல்லன்னா இல்லன்னு சொல்றேன். ஏமாத்த மாட்டேன். அது எங்க பரம்பரைக்கே மூஞ்சி முகரை. டாடியோட சேலஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறேன்? எனக்கு டாடி நினைச்சா பெருமையா இருக்குன்னு சொல்லு. எங்க டாடி நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு வழியில இருக்காரு. லூலு மால்ல வேற போறோம். அங்க என்ன பண்ண போறது தெரியல. இதுல வேற வந்துட்டு மசில் அந்த மசில்னு சொல்றாரு. அதனால பாவமாவும் இருக்கு. வீடியோ வந்து மினிமம் 500 வியூஸ் ஒன் டேல போயிடுச்சு. பிளஸ் வந்து ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அணு சென்னை டு பெங்களூர் நடக்க வைக்கலான்னு இருக்கு அடுத்து. அதனால அந்த 500 வியூஸும் 50 லைக்ஸும் ஒன் டேக்குள்ள நீங்க போட்டு விட்டீங்கன்னா 3 hours later. 24 ஹவர்ஸ் ப்ரா சேலஞ்ச் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராவோட லூலு மாலுக்கு வந்து அதை நம்ம கண்டினியூ பண்றோம். பிளஸ் லூலு மாலையும் அப்படியே உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் லூலு மால் வந்திருக்கேன் வித் மை இன்னர்ஸ். நான் போட்டுக்கனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க செக் பண்ண போறாங்க. இருக்கா? இருக்கு. அதெல்லாம் பத்திரமா இருக்கு. இருக்கு. நீ மட்டும் இப்ப தலை உடைக்கிற. போட்டுக்கனா. ஓகே. இப்போ நாங்க வந்து அப்படியே லூலு மால்ல வந்து ஷாப்பிங்கும் பண்ணிட்டு குட்டி ஷாப்பிங் vlog மாதிரி இருந்துட்டு பாலுவோட சேலஞ்சிங்கும் சேர்ந்து இதுல போகும். ஆக்சுவலா வந்து இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 மணி நேரம் ஆகுது. 12 மணி நேரம் ஆகுதா இருக்கு. பெயின் இருக்குன்னா வந்து அந்த 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 த்ரெட் வந்து அப்படியே இருக்குது, குடிக்குது, கடிக்குது. ஒரே ரெட் பேட்சா இருக்கு. நான் வந்து பார்த்தேன். பட் இருந்தாலும் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுவோம். சூப்பரா பண்றோம், சந்தோஷமா பண்றோம். ஓகே, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நம்ம கடைசியா நம்ம என்ன நடந்துச்சுன்னு சொல்றோம் உங்களுக்கு. வாங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போயிட்டே அப்படியே ஷாப்பிங் பண்ணலாம். அப்படியே நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண கூட்டத்தை விட கம்மியா பயங்கரமான கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சா நாங்க வந்தோம். ஆனா அவ்வளவு ஒன்றும் கூட்டம் இல்ல. ஓகே, மால் மாதிரி தான் இருக்கு. சொன்னா எங்க கேக்குறாங்க? நம்ம ஊர்ல பார்க்காத மாலா இல்ல? அதேதான். மேட்டர் என்னவோ கண்டென்ட் என்னவோ அதான். லூலு மால்ன்றாங்க. லூலு மால் இதான் லூலு மால். சென்னையில பார்த்த ஜூடியோ பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்க இந்த ஜூடியோக்கு வந்திருக்கோம். இந்த ஜூடியோ எப்படி இருக்கு? பெங்களூர் லூலு மால்ல இருக்க ஜூடியோ எப்படி இருக்கு நம்ம செக் பண்ண போறோம். உள்ள நுழைஞ்சவன அணுவோட ட்ரெஸ் இங்க இருக்கு. அணு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியாடி? சொல்லிட்டு போடி. போட்டுக்கிறேன். டிஃபரன்ஸ் இருக்கு சென்னையில இருக்க ஜூடியோக்கும் இங்க இருக்க ஜூடியோ இருக்கா? கலெக்ஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. சும்மாவா இது? சும்மா ஷாப்பிங். சும்மா ஜூடியோல துணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இது ஒரு சும்மா ஷாப்பிங். குண்டு பையனுக்கு வந்து நான் வந்து மூணு ட்ரெஸ் சொல்லியிருக்கேன். 2 ட்ரெஸ் சொல்லியிருக்கேன். காமியாத. சூப்பரா இருக்கும். போட்டு பார்த்து சொல்லு. செஞ்சுட்டா போச்சு. Meanwhile, Anu is going to surprise everyone with a lot of collections of. என்னென்ன பட போற காமி? அடுத்து இதுல மட்டும் நீ போயிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. வெற்றியோட வா அனு, வெற்றியோட வா. 1 hour later. ஸோ அனுக்கு வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டான். 31st நைட்டு ட்ரெஸ் போடுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸுக்காக ஒரு ஷாப்பிங் பண்ணியிருக்கான். ரொம்ப அழகாக வந்திருக்குமா. எப்படி இருந்தாலும் அவன் இன்ஸ்டா ஹேண்டில் போடுவான். அவரோட இன்ஸ்டா ஹேண்டில் 31st நைட் போடாமல் இருக்க முடியாது. நீங்கள் மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜ் கீழே போட்டிருக்கேன். எங்கள் 2 பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் போன்ற சிலிமிஷங்கள் சேட்டைகள் ஸ்டோரியில் நாங்கள் நிறைய போடுவோம். ஸோ அதை பாருங்கள். ப்ளஸ் வந்து இந்த
சேலஞ்சை மறந்துட்டாங்க சுத்தமாக. இந்த ஷாப்பிங் ஸ்ப்ரீல நான் வந்து இந்த 24 hours சேலஞ்ச் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத பொண்ணு மறந்துட்டாங்க, அம்மாவை மறந்துட்டாங்க. பட் ஸ்டில் சேலஞ்ச் இஸ் ஆன். தெரியுதா? நானே அடிச்சுக்கிட்டேனே. சேலஞ்ச் இஸ் ஆன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க அப்படியே போட்டுகிட்டே இருக்கிறது. சேலஞ்சை முடிச்சுக்கலாமா 24 hours முன்னாடி அப்படின்னு தோணுது. பட் நான் அப்படி பண்ணணுமா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து நாங்கள் அடுத்து இப்போ ரூமுக்கு போகிறோம். ரூம் போயிட்டு நல்லா தூங்கிட்டு சாப்பிட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் ஆரா? பாப்பாய்ஸ்க்கு சாப்பிட வந்திருக்கோம். சிக்கன் பரோட்டாலாம் சொல்லியிருக்கோம். சாப்பிட்டுட்டு பேசிக்காக நெக்ஸ்ட் 3 நாளைக்கு வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போகுது சாப்பாடு. ஊருக்கு வந்த பிறகு தான் என்ன ஆச்சு, என்னென்ன டேமேஜ் நடந்திருக்கு நம்ம செக் பண்ணணும். ஆமாம், கஷ்டப்பட்டு குறைச்ச வெயிட்லாம் திருப்பி ஏறிப்போகுது. ஆமாம், அனுவச்சு கஷ்டப்பட்டு குறைச்சா கஷ்டப்பட்டு நான் ஏற்றிருக்கேன். ஸோ எல்லாமே குறையுமா ஏறுமான்னு தெரில, பார்ப்போம். இருந்தாலும் ஒரு 3 நாள் ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். சரி, ஓகே. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ரம்ஜான் எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப பாவங்க, ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாருங்களேன், அங்கே எங்கே நோண்டிக்கிட்டே இருப்பான். But what to do? Challenge. ஸோ மக்களே, நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரா சேலஞ்ச் நான் முடிச்சிட்டேன். இந்த பிரா போட்டிருக்கேன். தெரியுது, நீ மூடு. தெரியுதா? ஆமாம், பிரா சேலஞ்ச் முடிச்சிட்டேன். இந்த சேலஞ்சை நான் பண்ணதில் வந்து ஜெனுவினாக எனக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் இருக்குது. எல்லா லேடிஸுமே வந்து ப்ரா போடுறாங்க, வேர் பண்ணுறாங்க. இதில் என் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரானா இருக்கட்டும். பட் அவங்க ஆஸ் தே க்ரோ ஓல்டர், அவங்களுக்கு ஜஸ்ட் பெருசாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அது போடுறதுன்ற போது எனக்கு சத்தியமாக எனக்கு ரியலைஸ் ஆகுது. லேடிஸ் மேலே இருக்க மரியாதையே இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஏன்னா நம்ம வேர் பண்ணும்போது தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை போடுறாங்க. வெயிலில் நேரத்திலலாம் இதை போடும்போது எவ்வளோ டஃப்பாக இருக்கும்ன்றது. நான் இதோட முடிச்சிட்டு அப்புறமேட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கான அந்த ரெட் பேச்சஸ்லாம் நான் காமிக்கிறேன். உண்மையாகவே பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம எல்லா லேடிஸையும் வந்து நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறது நிறுத்தியே ஆகணும். ஒரு கேர்ள்ன்ற ஒரு பிறவியை வந்து அது வந்து ஈஸியான பிறவி கிடையாது. பசங்களுக்கு இருக்கிற மாதிரி கேர்ள்ஸோட லைஃப் ஈஸியாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் பத்திரமா அவங்கள பார்த்துப்போம். அதான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கன்ஃபார்மாக வந்து இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சப்போஸ் திடீர்னு அணு வந்துட்டு எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் அதான் விளையாடுறேன் அப்படின்னும் போது ஜெனுவினாக எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி வேர் பண்ண எவ்வளோ டஃப்பாக இருக்குது சம்மர் சீசனில் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ எல்லா பாய்ஸ், நல்ல பசங்க எல்லாருமே நிறைய பேர் அங்கே அவுட் தேர் இதை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது புரியும். ஸோ நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனல் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்குது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு நீங்கள் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுறோம். அண்ட் பேசிக்கலி எல்லாருமே பொறுக்கும் போது ரொம்ப நல்லவங்களாக தான் பொறுக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மாறுறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய நியூஸ் இப்போ கேள்விப்படுறதுலாம் பார்க்கும்போது ஏண்டா பொம்பளையா பொருந்தோம் அப்படி யோசிக்கிற அளவுக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளைலாம் பெற்றுக்கிட்டோன்னா ரொம்ப பயமாக இருக்குது. அவங்கள வெளியே விடுறதுக்கே பயமாக இருக்குது. அதெல்லாம் மாறணும். அதுக்கெல்லாம் மாறணும்னா எல்லாருமே மாறணும். நீங்கன்னு கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு பொண்ணை பார்க்குற பார்வை தப்பாக மட்டும் கிடையாது, நல்லதாகவும் பார்க்குறதுன்னு எல்லாருமே மாறணும். அப்போ தான் வந்து சொசைட்டி ஒரு பெட்டர் பிளேஸ் மாறும். ஓகே, keep loving, spread love. Thank you so much. Advance happy new year. Happy new year. இந்த வீடியோ வந்து நீங்க நியூ இயர்க்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா நியூ இயர் வாழ்த்துக்கள். முன்னாடி கண்டிப்பாக வராது, ஏன்னா இதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். பாருங்க, ஓ மை காட், ரொம்ப பாவம். இட்ஸ் ஓகே. தெரியாமல் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டேன். இருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் இந்த சேலஞ்ச் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இதில் போடுறது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுல என்ன அசிங்கம் இருக்குன்னு, அசிங்கம் மீன்ஸ் இதை பற்றி எனக்கு செகண்ட் தாட்டே வரல. ஏன்னா எங்கள் அம்மா வேர் பண்ணுறாங்க, என் ஒய்ஃப் வேர் பண்ணுறா, குழந்தைவனே என் பொண்ணு வேர் பண்ண போகிறா. இட்ஸ் காமன் திங். ஸோ அதனால் நான் வந்து இதில் ஹெசிடேட்டே பண்ணல. இன்ஃபேக்ட் 6வது நாளைக்கு இது நீங்கள் பண்ண போகிறீங்களான்னு டவுட்டாக கேட்டால், பட் ஷீ இஸ் ஹாப்பி நவுன்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப சொல்லு டேடி பார்த்தியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
நான் கொஞ்சம் நியூடாக இருக்கேன். அப்புறம் வரேன். பை பாய்.